அந்த குர்பானை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா இன்னமா தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகியாக இருந்தா மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் இன்னைக்கு உலகமே சேர்ந்து கையேந்தி துவா கேட்டாலும் அந்த துவா அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு காரணம் முத்தகிகள் இல்லாம போயிட்டாங்க. தக்குவாதாரி சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இப்ப நாம நம்ம பாவம் செய்யற நாவால இன்னொரு அடியானுக்கு நமக்காண்டி நம்ம துவா கேட்கறது நிறுத்திட்டு என்ன செய்யணும்? நமக்கு எது சரி வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னொரு அடியானுக்கு துவா கேட்க ஆரம்பிச்சிருங்க. உங்களோட துவா அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாம போனாலும் மலக்குமார் உங்களுக்காக வேண்டி துவா செய்யறாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? அப்ப அதை நாம என்ன செய்யணும்? அந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஈமான்தாரி, நம்ம ஒரு மூமின் அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி ஒரு தக்ரஹுலஹும் மா தக்ரஹுல் நஃப்ஸிக், இன்னொரு அடியானுக்கு நீங்க உங்களுக்கு நீங்க எதை ஆசைப்பட மாட்டீங்களோ வெறுப்பீங்களோ அதை நீங்க அவருக்கு வெறுப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்ககிட்ட ஈமான் இருக்கு, எங்ககிட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் ஈமானுடைய அந்த இதுல உள்ளது. அதே மாதிரி நம்ம கிட்ட ஈமான் கலந்து போற சில விஷயங்களும் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் கலந்து போற விஷயங்கள் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. நம்ம கிட்ட ஈமான் இருக்கா இல்ல கலந்து போகுதா? லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரன் அந்த விபச்சாரத்தை அவன் செய்யும் பொழுது அவன் மூமினாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின். ஒரு திருடன் அவன் திருடும் பொழுது மூமினாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி வலா யஷ்ரபுல் ஹம்ர், ஹம்ர குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், அவன் சாராயத்தை குடிக்கும் பொழுது அவன் ஈமான்தாரியாக இல்லை. ஏன்னா ஈமான் கலந்து போயிருதுன்னு சொல்றான். ஈமான்ங்கிறது சேர்ற பொருள், கலர்ற பொருள். அதனாலதான் முர்த்ததுங்கிறவன் ஈமான் மாறி போயிடுறான். அதை விட்டு அவன் ஈமான் கலந்துடுது. ஷஹாதா சொல்லும் பொழுது ஈமான் சேர்ந்துக்கிறது. அப்ப இவன் குடிகாரனாக இருந்தா என்ன செய்யுது? ஈமான் இவரை விட்டு கலண்டு போயிருது. அதே மாதிரி கொள்ளை அடிக்கிறவன் அவன் கொள்ளை அடிக்கிற பொழுது ஈமான் கலண்டு போயிருது. அதே மாதிரி மோசடி செய்யறவன் அவன் மோசடி செய்கிற பொழுது ஈமான் கலண்டு போயிருது. இதெல்லாம் உங்களை நான் எச்சரிக்கிறேன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த குணப்பாடு நான் ஏற்கனவே முன்னாடி கூட சொன்னேன். இதெல்லாம் வெளிரங்கமாக நம்ம பார்க்கிறது, வெளிரங்கமா பார்க்கிறது. இப்ப ஜினான்னு சொன்னா நம்ம நேற்று சொன்னோம், ஜினாங்கிறது ஜினல் அக்பர் தான் என்னது ஒரு விபச்சாரம் அப்படிங்கிறது. ஆனா கண்ணால ஒருத்தன் ஜினா செய்கிற பொழுது அவன் ஈமான் ஊசலாட ஆரம்பிக்குது. ஒரு உண்மை மூமினாக இருக்க முடியாது. காதால ஜினா செய்யறான், கெட்ட பேச்சு கேட்கிறான், அவன் உண்மை மூமினாக இருக்க முடியாது. அதே மாதிரி மோசடி செய்யறான், திருடுறான், குடிக்கிறான். அல்லாஹ் சொன்னா வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையாக இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னான். நாம பாக்குறோம் போதையாக இருக்கும் பொழுது தொழுகை பக்கம் நெருங்க கூடாது, சரிதான். இது வெளிரங்கமான குடிக்கு சொன்ன வார்த்தை. ஆனா லிக்குல்லி ஷைஇன் லாஹிருன் வ பத்னுன், எல்லாத்துக்கும் வெளிரங்கம் இருக்கு, மறைமுகம் இருக்கு. அதனாலதான் ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் இடத்துல ஒரு ஆள் கேட்டாங்க, என்ன நாயகமே, ஒரு தொழுகையில ஒரு ஆளுக்கு மறதி ஏற்பட்டுச்சு, இவர் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. உடனே ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உன்கிட்டயா இல்ல ஏன் கிட்டயான்னு கேட்டாங்க. வந்த மனுஷருக்கு ஆச்சரியமா போச்சு, என்ன இது, என்ன பெரியவங்க சொல்லல, இது மார்க்க சட்டத்தை தானே கேட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானே, இது உங்ககிட்டயா என்கிட்டயான்னு கேட்கறீங்களேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னா, இல்ல சராசரி ஆட்கள் கிட்டையும் அல்லாஹ்வை நெருங்கின நல்லடியார்கள்கிட்டையும் வித்தியாசம் இருக்குப்பா. ஒன்ன மாதிரி ஆட்கள் சராசரி ஆட்கள்கிட்ட ஒரு மறதி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த மறதியுடைய தன்மையை பார்க்கணும். அது ஃபர்லா அல்லது சுன்னத்தா, சுன்னத்துல எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ல நீ மறந்து விட்டுட்டேன்னு சொன்னா திரும்ப தொழுகணும். தொழுகையில ஒரு சுன்னத்தை மக்கதாவை விட்டா என்ன செய்யணும்? அதுக்காக 2 சஜதா சஹ்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப உங்ககிட்டன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாங்க, எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு சுன்னத்தான் ஒரு வணக்கம், அதுல மறதி ஏற்பட்டு விட்டேன்னு சொன்னா எங்களை கத்ல் செய்யணும்னு சொல்லி காட்டுறாங்க, கொலை செய்யணுங்கிறாங்க. அப்ப அவங்கள மாதிரி ஆட்கள் அல்லாஹ்வை அறிந்த நன்மக்கள், அவங்க கிட்ட மறதிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டா போய் சேருதுங்கிறத பார்க்கணும். அப்ப வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையா இருக்கும்போது தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு லாஹிரியத்து மானாவை வச்சுதான் இப்ப நாங்கெல்லாம் தொலைவை நிக்கிறோம். பாத்தினியத்து மானாவை வச்சோம்னு சொன்னா எங்களை யாரும் தொலைவே ஏதா. ஏன் நாங்க துன்யாவுடைய போதையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தின் ஆசா பாசத்திலேயே நிறைஞ்சு இருக்கிறோம். சராசரியாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல நீங்கிற போதைக்கு அந்த சட்டம்னு சொன்னா, நீங்காம இடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உள்ளத்துல ஏற்பட்ட நம்மள மாதிரி போதையுடைய ஆட்கள் எப்படி தொழுகையில நிக்க இயலும்? அதனாலதான் நாம என்ன செய்யறோம்? அதிகமா இஸ்திக்ஃபார் செய்ய பணிக்கப்படுறோம்.
எந்த இபாதத்தை செஞ்சாலும் இஸ்திக்ஃபாரோட செய்யுங்க, இஸ்திக்ஃபார செய்யுங்க. ஏன்னா நாங்க செஞ்ச இது எல்லாமே கபூல் ஆகக்கூடிய தன்மையிலே இல்லை. அதனால நம்ம அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். ஒரு தொழுது முடிச்ச உடனே சடாபடா எந்திரிச்சு போயிடக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அந்த இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யணும். அந்த இஸ்திக்ஃபார மனப்பூர்வமா செய்யணும். இஸ்திக்ஃபாருடைய ஷரத்துக்கள் ஏராளம் இருக்கு. இப்ப நாம ஒரு மூமினாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள நம்ம பரிசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து கேக்குறாங்க, மல் ஈமான் யா ரசூலல்லாஹ், ஈமான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதா சர்ரத்துக ஹஸனத்துக் வஸாஅத்துக ஸய்யிஅத்துக், உன்கிட்ட வந்து ஒரு நலவு செய்கிற பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது, ஒரு கெட்டது செய்யும் பொழுது ஒரு குற்ற உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னா அன்த மூமின், நீ மூமின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாங்க ஒரு நல்லது செய்யும் பொழுது சந்தோஷம் ஏற்படுது, ஆனா கெட்டதை செய்யும் பொழுது நாங்க அது ஒரு கணக்கிலையும் எடுக்கிறது இல்லை. அது சரிதான், 4 பேர் செய்யாத தவறியா நான் செஞ்சுட்டேன்னு கேட்கிற அளவுக்கு நம்மளோட உள்ளத்தை நம்ம பழக்கி வச்சிருக்கோம். ஏன்பா அப்படி பாக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்றீங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, எல்லாரும் பேசாததையா நான் பேசிட்டேன். இது நம்ம உள்ளத்தை நாம வந்து பழக்கி வச்சிருக்கிறோம், அந்த நிஃபாக் தடத்துல பழக்கி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. ஆஹா, உண்மையிலேயே ஒரு தவறை செஞ்சுட்டேங்க, ஒரு தவறை நம்மளா உணரணும். இன்னொரு ஆள் சுட்டி காட்டும் பொழுது அதை விட ரொம்ப தெளிவா கேட்கணும். ஒரு ஆள் சொல்றாங்க, சகோதரர் உங்ககிட்ட ஒரு தவறு இருக்கேன்னு சொல்ல அந்த தவறு அப்படியே என்கிட்ட தவறு இருக்கு, நான் திருத்திக்கிறேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம மூமின். அது வரலன்னு சொன்னா நம்ம மூமின் கிடையாது. ஏன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்வாங்க தெரியுமா? அற்புதமான பிரார்த்தனை. நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோமானே சொல்லலாம். அந்த மாதிரி அழகான பிரார்த்தனைகளை செய்வாங்க. அதுல ஒண்ணு அற்புதமான பிரார்த்தனை, ரஹிமல்லாஹு இம்ரான் அஹ்தா இலைய உயூபி, என்னுடைய குறையை யார் என்கிட்ட சொல்றாவோ அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு துவா கேட்பான். சீதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எங்ககிட்ட நாங்க அந்த துவாவை கேட்டுக்கிறோமா? யாரு சரி எங்ககிட்ட வந்து ஒரு குறைய என்கிட்ட இருக்கிற குறைய சொன்னா நான் வந்து திருந்திக்குவேன், அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு சொன்னா, அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு துவா கேட்டுக்கிறோமான்னா நமக்கு தெரியல. அப்படி கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் நம்மளோட குற்றம் திருந்தும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நல்ல ஜோரா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டா ட்ரெஸ் நல்லா அணிஞ்சு போறீங்க. போற இடம் எங்கன்னு சொன்னா ஒரு ஜனாதிபதி மாளிகை, இல்லைன்னு சொன்னா ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு போறீங்க. எல்லாம் பல ஆட்கள் நல்ல மக்கள் வரக்கூடிய இடம், பெரிய ஆட்கள்லாம் வர்ற இடத்துக்கு போறீங்க. அப்படி போற சமயத்துல உங்ககிட்ட ஒரு சகோதரன் வந்து சொல்றாரு, ஹாஜியார் உங்க ட்ரெஸ்ல பின்பக்கம் ஒரு சின்ன இந்த காக்கையுடைய எச்சம் பட்டிருக்கு, எல்லையில ஒரு நஜீஸ் பட்டிருக்கு, அசிங்கமான ஒரு பட்டிருக்குன்னு சொன்னா நம்ம அவரை பார்த்து குறை பேசுவோமா? என் சட்டையை குறை சொல்றது உனக்கு என்ன உரிமை வந்துன்னு கேட்போமா? அப்படி சொல்ல மாட்டோம். உடனே அவரை பாராட்டுவோம். சகோதரர் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த நேரத்துல நான் இப்படி போய் அங்க நின்றேன்னு சொன்னா என்ன 4 பேர் பின்னாடி பார்த்து என்ன இப்படி வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அசிங்கமா பார்ப்பான். கொஞ்சம் ஓரமா தள்ளி நிப்பான், என்கிட்ட கூட நிக்க மாட்டான், நாத்தம் அடிக்கும். அதெல்லாம் விட்டு என்ன காப்பாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோமா? ஒரு சராசரி அற்ப துன்யாவுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன நஜீஸ் பட்டு அதை சுட்டி காட்டினவனுக்கே பல தடவை நாம நன்றி பாராட்டுறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சந்நிதியில போய் நிக்கிறதுக்கு தகுதி பெறறதுக்காக வேண்டி நம்ம கிட்ட ஒரு சகோதரன் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னா நம்ம எதிர்த்து பாயிரம். என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க, உங்ககிட்ட 10 ஓட்டை இருக்கு, அதை அடைச்சிட்டு எங்க வந்து ஒரு ஓட்டையை சுட்டி காட்ட வாங்கன்னு சொல்றோம். அப்ப நாம மூமினாக இல்லையே. இதா சர்ரத்துக்கு செய்யாது, உன்னுடைய குற்றம் உனக்கு குற்றமாக தெரிந்தால் மூமின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை நாமளே தெரியணும். அதை பிறர் சுட்டி காட்டும் பொழுது அதை ஏத்துக்கிற மனப்பான்மை யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் ஒரு உண்மை மூமின். அதனாலதான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அகிலத்துக்கே ஒரு நீதம் அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த இதுல சரித்திரத்துல தான் இடம் பெற்றிருக்குங்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன காரணம் பாத்தீங்களா? ரஹிமல்லாஹு இம்ரான் அஹ்தா இலைய உயூபி, என் குறைய யார் என்கிட்ட சொல்றாவோ அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு துஆ கேட்டா எந்த குறை அவங்க கிட்ட இருக்க இயலும், யாரு குறை சொல்ல இயலும்? ஒரு குறையும் சொல்ல இயலா. அந்த மாதிரி நாம சொல்லணும், நம்மளோட சகோதரர்கிட்ட சொல்லணும், நம்மளோட கூட்டாளி மாட்ட சொல்லணும். உங்க எந்த குறை இருந்தா சொல்லி இருக்க, தயவு செய்து நான் அதை திருத்திக்கிறேன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சகோதரன் ஒரு குறைய சொன்னா போதும், நம்ம எல்லாம் திருந்த நல்லடியார போயிருவோமா இல்லையா? அப்ப இந்த குணம் யார்கிட்ட இருக்கு, அவங்க மூமின்னு அர்த்தம். இந்த சொல்றாங்க, ஒரு சபையில சொல்றாங்க. யாரு? சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு சபையில சொல்றாங்க, தோழர்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க. இந்த துஆவை செஞ்ச உடனே
அந்த ஸ்பாட்லயே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க. எழும்பிட்டு கேட்கறாங்க, அமீருல் முஃமினீனா வேற உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல? குர்ஆனே சொல்லுது. எப்படி தெரியுமா? குர்ஆன் அதோட லாஹிரியத்துமான பாத்தினியத்துமான சொல்லி காட்டுவா. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன மஅஹு, அவர்களுடன் இருப்பவர்கள், அஷித்தாவு அலல் குஃபாரி, காஃபிர்களின் மீது ரொம்ப கடினமான முறையில் இருந்துக்குவாங்க. குஃப்ருன்னா அவங்களுக்கு அவ்வளவு தாங்க முடியாத ஒரு எதிரியா பார்ப்பாங்க. ருஹமாவு பைனஹும், ஆனா அவங்களுக்கு மத்தியில சகோதரத்துவமா இருந்துக்குவாங்க, ரொம்ப கூட்டாளித்தனமா இருந்துக்குவாங்க. தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், அவங்களை எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா அதிகமான இபாதத்து செய்பவர்களாக. ருக்கு சுஜூத், அதை கொண்டு முராது என்ன, அதிகமா இபாதத்து செய்யறவங்களா பார்ப்பீங்க. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய அந்த முகத்துல சுஜூதுடைய அடையாளங்கள் தென்படும், அந்த பிரகாச ஒளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஆயத்து வருது. இத விவரிக்கிற பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு, இந்த இத பத்தி சொல்லும்போது அந்த கிலாஃபத்துடைய இத அல்லாஹ்வே நிர்ணயிச்சிருக்கிறான்னு சொல்லி காட்டுவார். கிலாஃபத் இருந்ததா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம். ஏன்னா அந்த முஅத்தஸிலாக்கள் எல்லாம் மாறி போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் ஒரு பாரதூரமான முறையில ஆட்சியை வச்சுக்கிட்டாங்க. ஆனா யாருக்கு தான் போய் சேரணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சி வரணும். அதை கொண்டு போய் இவங்க எல்லாம் அநீதமான முறையில் அபகரிச்சுக்கிட்டாங்க. ஜமாத் இஸ்லாமியோட லீடர் கூட சொல்லுவான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மோசமான ஆட்சிக்காரரா போயிட்டாரு, அதனாலதான் அவங்க எல்லாம் இஸ்லாத்தோட அப்பாற்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்றோம். இந்த ஷியாக்கள், முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை ஷியாக்கள், இந்த ஜமாத் இஸ்லாமிகள் இஸ்லாத்தை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வே அந்த ஆர்டரை சொல்றான், அந்த வழியை கரெக்டா சொல்றான்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். வல்லதீன மஅஹு, அவர்களோட இருப்பவங்க யாரன்னா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களை விட்டு பிரியவே இல்லை, ஒரு காலமும் பிரியறத நினைச்சும் பார்க்கல, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அஷித்தாவு அலல் குஃபாரி, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, காஃபிர்னால ரொம்ப கடுமையா இருப்பாங்க. காஃபிர்னு சொல்லிட்டா, குஃப்ருன்னு சொல்லிட்டா அந்த அளவுக்கு வாள் எடுத்து போராட ஆரம்பிச்சிருவாங்க சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில சரித்திரம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு யகூதியும் ஒரு முஸ்லிமும் ஒரு பிரச்சனை, அதாவது வாய்க்கா தண்ணி விடணும், ரெண்டு பேருக்கு தோட்டம் இருக்கு, யாருக்கு தண்ணி விடுறது, எந்த தோட்டத்துக்கு முதல்ல தண்ணி இருக்கிறதுங்கிற பிரச்சனை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போறாங்க, வாங்க ரெண்டு பேரும் அங்க போவோம் தீர்ப்பு கேட்போம்னு சொல்லிக்கிட்டு, ஒரு முஸ்லிமுடைய வேடத்துல இருந்த முனாஃபிக்கு ஒரு யகூதி ரெண்டு பேரும் போறாங்க, போய் கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லாத்தையும் கேட்டு போட்டு விரிவா கேட்டுட்டு தீர்ப்பு சொல்றாங்க. முதல்ல யகூதியுடைய தோட்டத்துக்கு தான் தண்ணி விடணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய இருக்குங்கிறாங்க. இவனுக்கு அது சரியா தென்படாது. என்ன இது, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போனா நமக்கு சார்பா தீர்ப்பு கிடைக்கும்னு பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச ஆட்ட தானே கூட்டு போவோம். ஒரு தீர்ப்பு பிரச்சனைன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல இருந்து அவர்கிட்ட போய் சித்திப்போம், ஏன்னா அப்பதான் நமக்கு கேஸ்ல வெற்றி கிடைக்கும். அப்ப அதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போனதே இந்த முஸ்லீம் தான், இந்த முஸ்லீம்ல வேடத்துல இருந்தவன் தான். யகூதிக்கு எப்படியும் பாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபத்தன் லின்னாஸ், எங்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட ஆளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லா சமுதாயத்துக்குமே எல்லா படைப்பினங்களுக்குமே தூதர் அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒருதலை பட்சமா நடப்பாங்க? கேட்டு போட்டு கரெக்டா தீர்ப்பு கொடுத்தாங்க. இவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, என்ன நமக்கு சாதகன் பார்த்தா பாதகமான தீர்ப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நேர அபூபக்கர் சித்திக் நேரத்துல போனோம், வாங்க அங்க போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவட்ட போன உடனே இந்த தீர்ப்பை எங்க கொண்டு போனீங்கன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு கொண்டு போனோம், முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு போனோம். என்ன சொன்னாங்க? இப்படி தீர்ப்பு சொன்னாங்க. அப்படியா, உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அங்க கிடைக்கும், உமர்கிட்ட கிடைக்கும், அங்க போங்கன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போங்க, அங்க உங்களுக்கு சரியா தீர்ப்பு